ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, இது ரெண்டும் சம அளவில் எடுத்துக்கிட்டேன். கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டுறலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கிழிச்சு போட்டு இதை தாளிச்சிடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு நம்ம காய்கறி இது கூட சேர்த்துடலாம். நான் கேரட்டும் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். இதில் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கலந்துடலாம். நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்த பிறகு இது ஒரு 2 நிமிஷம் காய்கறி வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும். காய்கறிலாம் இப்போ நல்லா வந்து சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமாக ஈஸியாக இட்லி சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.